ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 44 தான் பார்க்க போகிறோம். சிங்கம் களை இறங்கிச்சேன்ற மாதிரி நம்ம நருட்டோ தான் இப்போ வரப்போகிறாரு. வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். அவன் அவ்வளோ ஸ்லோ தான் பார்க்குறாங்க. ஈஸியாக தோத்தடிச்சிடலாம். அவனை கிளாஸில் பார்த்த மாதிரியே பார்த்துனுங்கிறான் நருட்டோவை. இப்போ சார் எங்கே இருக்காருன்னு அவருக்கு தெரியல. செவன்த் மேட்ச் இப்ப ஆரம்பிக்க போகுது. நருட்டோ உசுமாக்கியும் கீபாவும் மோத போறாங்க. அந்த நருட்டோ இல்லை, இந்த நருட்டோ. இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சாரி கீபா, உன்னை நான் தோக்கடிச்சிட்டா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. இத நான் சொல்லலாம்னு எழுதி வச்சிருந்தேன். இது கொஞ்சம் கடுமையா இருந்திருக்கும். அப்படிதான் அக்கமாரு. இல்லடே, நீங்களும் இப்படி பண்றீங்க. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் நீ என்ன சொல்றேன்னு நானும் பார்க்கறேன். அட பொடிவாண்டு. ஒரு நிமிஷம், உன் பப்பியை வச்சு என்ன பண்ற? விளையாடிக்கிட்டு இருக்கியா? அதுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன புதுசா கேக்குறேன். அக்கமாரு இல்லாம நான் எந்த பேட்டிலும் பண்ண மாட்டேன். இத பாரு, விதிமுறைகளுக்கு எதிராக செயல்படுறது ரொம்ப தப்பு. இல்ல, ஷீனோவோட பூச்சிகள் மாதிரி இது இவனுக்கு சொந்தமானது. அப்படின்னா விதிமுறைகள் அவன் மீறல. இதுவும் இப்போ 2 பவர் மாதிரி தான். என்னமோ பண்ணுங்க, ரெண்டு பேரை எதிர்த்து நான் பொருத்தம் மோத போறேன். ஆனால் அந்த குட்டி என்ன பண்ணோம்? அதையும் பார்க்க தானே போறோம். நம்ம இது வரைக்கும் அது பார்க்கல, சைலண்டாக தான் இருந்திருக்கு. நீ இங்கே இருந்து வேடிக்கை மட்டும் பாரு, நான் இருக்கேன்ல. இது மூஞ்சி அப்படி இருக்கு. நாம காத்துட்டு இருந்த நொடி வந்துருச்சு. தப்பா எடுத்துக்காத ககாஷி. போனோட ஸ்டூடெண்டால கீபாவோ ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. கீபா என்னோட டீம் ஆளு. நான் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். ஆனா எனக்கு இதுல நருட்டோ ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு. அடி பாவி. கீபாக்கு அது பிடிக்காது. எனக்கு என்ன பண்றது? அமைதியா இருந்துரு, எதுவுமே சொல்ல வேணாம். வாயை திறக்காத. நருட்டோ, ஆனா போங்கப்பா, கீபா மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான். ஏன் எல்லாருமே நான் நருட்டோ ரொம்ப சப்பையா பார்க்குறாங்க. இவன் எந்த அளவுக்கு பலசாலி ஆனாங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸை கத்துக்க போறேன். நீ லார்ட் ஓகாஹேவா மாற போறியா இல்லையான்னு பாரு. அவன் முன்ன மாதிரியே வெகுலியா தான் இருக்கானா? அதுதான் இந்த கிளாஸில் பார்த்த மாதிரியே பார்த்துனுங்கிறாங்க எல்லாரும் அவனை. டிரான்ஸ்ஃபார்ம். இந்த வேலைலாம் பண்ணிக்கிறது. அடப்பாவி. என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் கக்கன்னு சிரிக்கிறீங்க? சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். யாராவது இப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்களா என்ன? விளையாடுனது போதும் நருட்டோ. நீ அகாடமிக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இன்னும் விளையாடிக்கிட்டே இரு. என்ன நடக்குதுங்க? ஆமா, யார் அந்த சின்ன பையன்? நல்ல வேளை இந்த கிளாஸ்க்கு வந்த இந்த பையன் செம்ம காமெடி பண்றான். ஆமா, இவன் இருக்கிறதுல எல்லாமே காமெடி பீஸாக பார்த்துருக்காங்க. சரி, ஆனா காமெடி பீஸ். மறுபடியும் இந்த வாட்டி ட்ரை பண்ணி சீரியஸா நீ பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்ம். இந்த ஆண்டா அவன் டைம் டேலண்ட்டை காட்டுறாங்க. உன்னை திருத்த முடியாது. விளையாட்டா போச்சுல உனக்கு. ஒக்காக மேலே ஏன் தான் அவனுக்கு இவ்வளோ வன்மமாக தெரியல. இவன் நிஜமாவே இப்படிதான் பண்ணுவானா? வந்து 3 வருஷம் ஆச்சு, ஆனா ஒரே வேலையை தான் பண்றான். சரியான காமெடி பீஸ். நான் ஹோக்காகே மாதிரி நடிக்கணும்னு அவசியம் இல்ல. பொறுத்து இருந்து பாருங்க. ஒரு நாள் கண்டிப்பா நான் ஹோக்காகே ஆவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் என் பின்னாடி நிப்பீங்க. அது சரி, எந்த உலகத்துல தம்பி? உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. போடா உன்னை நினச்சதாண்டா பாவமாக இருக்கு. அப்படியா? நல்ல காமெடி பண்ற. ஏன்னா தோக்கடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல ஒரே ஷாட்ல என் கதையை முடிக்க போறியா? ஏஞ்சுக்கு ஒண்ணும் குறைச்சது இல்ல. என்ன கத்துக்கிட்டேன்னு பாப்போம். தயாரா இருக்கீங்கன்னா போட்டியை நீங்க ஆரம்பிக்கலாம். பீஸ்ட் மெமிக்ரியோட நிஞ்சா ஆர்ட், ஆல் ஃபோர்ஸ் ஜூட்ஸு.
வரம் பாருடா. இவனே நரிமாய் மாறுறான். ஐயோ ஆல் பவர்ஃபுல் தான் போல. அதான் ஷேடோ ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல அதை வச்சு குழப்பிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அவன் எழுந்திருக்க கூட மாட்டான் பாருங்க. அவனா சொல்லிடுங்க. நீ 100 முறை வச்சாலும் வந்து நிற்பான். கொஞ்ச நேரம் சண்டை போடுவான்னு நினைச்சேன், ஆனா இப்படி முடிஞ்சிருச்சு. ஓ நாருட்டோ, என்ன இப்படி டக்குனு முடிஞ்சிருச்சு? சொன்னல முடிஞ்சிடும்னு. என்ன அவ்வளவுதானா? அதுக்குள்ள எவ்வளோ பேர் எவ்வளோ பேச்சு. சரியான காமெடி பேச அவன். எல்ரா என்னட்ட மட்டும்தான் அவனை பத்தி நினைக்கிறேன். அப்போ இதுதான் விஷயமா? என்ன என்னுடைய கனவு ஒண்ணுதான். ஹோகாகே ஆனதுக்கு அப்புறம் இந்த கிராமத்து மக்கள் கண்டிப்பா என்ன மதிப்பாங்க. இத்தனை நாள் என்ன அவமானப்படுத்துறத நினைச்சு கண்டிப்பா எல்லாரும் வேதனைப்படுவாங்க. அவன் என்ன சொன்னாலும் அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டான். அவன் விளையாடுறான்னு ஆனா இப்ப யாரும் நடுட கத்தவே இல்லை பத்தியா. இதுதான் ஜோனினுடைய சக்தியா? ஒரு எலைட் நிஞ்சா. நான் இங்க பெரிய ஆளுங்கூடலாம் மோதிட்டான். அப்படி தப்பிக்கலனா கண்டிப்பா என்னுடைய கதையை அவன் முடிச்சிருவான். உனக்கு ஒன்னும் அடிப்படல. சரியான பயந்தாங்குறி. நான் சொன்னது தப்புன்னு நிரூபிக்கிற திறமை உன்கிட்ட இருக்கா? தம்பே நில்லு தம்பி. சிங்கம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குது. விஷயம் தெரியாம தப்பு பண்ணாத. எனக்கு பாஸ்வேர்ட் தெரியாம போகலாம், ஆனா எனக்கு தெரிஞ்ச சாஸ்கே இப்படி நடந்துக்க மாட்டான். உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லாருக்கும் மோட்டிவ் பண்ணிடுறான், இவனுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு அவனே தான். இப்படி எழுந்தான். அவனை நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ வாயை திறக்காத. போறது பூரா தப்பு கணக்கு தான். இதுல என்ன உனக்கு அடி எதுவும் படலல்ல. நீ ஒரு பெரிய பயந்தாங்கோழி. கொடுத்த வாக்க நான் கண்டிப்பா நிறைவேற்றியே தீருவேன். உண்மையான நெஞ்சாவா செயல்படுவேன். அடி கொஞ்சம் பலம்தான் போல. அப்படிதான் நாருட்டோ, உன் சக்தி என்னங்கிறத காட்டு. என்னானாலும் சரி, எப்பவுமே என்ன குறைச்சு விட்டு கொடுக்க மாட்டான். போடாத. இது எல்லாருக்குமான பதில் தான். நாருட்டோ, அப்படிதான் ஆசத்தை நாருட்டோ. நல்லா வாயிலே வட சொல்றேன். ஆனா கண்ணாடியில உன் முகத்தை பாரு, பரிதாபமா இருக்கு. உன்னுடைய திறமை என்னங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். வயசான கிழமை மாதிரி அட்டாக் பண்ற. வாயில ரத்தம் விழுது தம்பி. உன்னுடைய பப்பி அனுப்புனா கூட இந்த மேட்ச்ல நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ தப்பு பண்ணிட்ட நாருட்டோ. கம் ஆன் அகமாரு. அது இறக்கி விடுறான். ஸ்மோக் கிரனேட்ஸ். இத வாங்கிக்க. ஐயோ என்ன இது? என்னால எதையும் பார்க்க முடியல. எப்படியாவது முதல்ல இந்த ஸ்மோக் நீ ஏன்னா இப்படி அடி வாங்குற? மோசமா மாட்டிக்கிட்டான். ஏய் பிடிச்சி உள்ள தள்ளி விடு. தம்மா தூண்டு இருந்துங்கன்னு. கறி வாங்கிட்டு இருக்கா, ஆனா என்னால அதை பார்க்க முடியலையே. அப்படிதான் கதையை இதை அவனை சாச்சிச்சா? குட் பாய். நீ உண்மையிலேயே
ஓ அதையே மாத்திட்டான்ப்பா அவன். எப்பட்றா? ஏய் அக்கமாரு உனக்கு என்ன ஆச்சு? இதுவா ஷேடோவா? சரி அந்த ஓ மாறுவான். ஓ இப்போ அந்த நாயே நருட்டோவா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சர்ப்ரைஸ்! நல்லா மாட்டியா? அதாப்பாய் அவனை பத்தி தெரியாம அவன் தான் கடிச்சுனுக்கான். யூஸ் பண்ணிட்டு இப்படி என்ன? குட்டி பாப்பி அனுப்பிச்சா அது சரி, நீ முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? ஐயோ கடவுளே. இன்று அவனை என்ன பண்ண? இதோ இங்கதான் இருக்கு. அதானே. எப்படி அவனை? உன்னை வாவ், அது நம்ம நருட்டோ தானா? ம் நருட்டோ கீபாக்கு ஈடு கொடுப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸுவையும் க்ளோன் ஜூட்ஸுவையும் ஒரே டைம் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னா அவன் நல்லா வளர்ந்துருக்கான்னு அர்த்தம் இல்லையா? ஜெட்ஸுவை அவன் நல்லா கத்து வச்சிருக்கான், அவ்வளவுதான் விஷயம். பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட பெட்டரா தான் இருக்கான். இவன் கொஞ்சம் சுவாரஸ்யமா செயல்படுறான். ஒரு ஷினோபி ஆப்போனண்ட்டை கிடைக்கிறது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அது நல்லா இருந்துச்சுல்ல? கனெக்ட் உண்மையிலே கலக்கிட்ட நருட்டோ. குறைச்சி எடை போட்டுட்டேன். நீ பலசாலி ஆகிட்டேங்கிறத நிரூபிச்சிட்ட. ஆனா என்ன தோக்கடிக்க இது பத்தாது. என்ன போட்டி இப்பதான் ஆரம்பிக்குது. ஓ அப்படியா கதை? சரி வா மோதலாம். உன்னை நாக் அவுட் பண்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மேட்சுக்கு நடுவுல இந்த அளவுக்கு வளருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த பையன் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துறான். விளையாட்டா இருந்தவனா இப்ப எப்படி சண்டை போடுறான்? என்னாச்சுன்னு தெரியல. ஆனா நமக்கு தெரிஞ்ச நருட்டோ இவன் கிடையாது. காகாஷி என்ன ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரியல, ஆனா அது வேலை செஞ்சிருக்கு. இப்பயாவது அவன் மேலே பார்வை மாறட்டும். திரும்ப நிறைய மாற போறானா? கீபாவுக்கும் ஆகாமாருவுக்கும் நிறைய ட்ரிக்ஸ் தெரியுங்கிறத இப்ப அவன் தெரிஞ்சுக்க போறான். நாருட்டோ, நான் உன் இடத்துல இருந்தா அக்கமாருவை இப்ப போக விட்டுருவேன். ஐயோ வெறியாவது. ஏதோ ஒன்று கொடுத்தான். ஆட்டா பாவி, இது சாதனையே வேற மாதிரி பண்ணிட்டேன். நீ அக்கமாருக்கு இப்ப என்ன கொடுத்த? அதோட பரு ரெட் கலர்ல மாறிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? இவனும் போட்டுக்கிட்டான். மாத்திரைகள் அதேதான், கீபா இப்போ ஒரேடியா ஒழிச்சு கட்ட போறான். தயாராக அக்கமாரு. ஐயோ, பீஸ்ட் மிமிக்ரி. ம் ஓ ஆ மேன் பீஸ்ட் க்ளோன்ஸ். அந்த நாயும் அவன மாதிரியே மாறிடுச்சு. இது கஷ்டம் இல்ல சமாளிக்க. வெறி தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க, அவன் இப்ப ஏதோ சாப்பிட்டான். இது அநியாயம். நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி பண்ணலாமா? உணவு மருந்துகள் இதுவும் ஒரு விதமான டூல் தான், பயன்படுத்தலாம். ஏய் ஓ இல்லை, அநியாயம் அது. எனக்கு ஒரு புரியல. இப்ப அவன் வாயில என்ன போட்டான்? அதெல்லாம் உணவு மருந்துகள். என்ன சொன்னா? மிலிட்டரி உருவாக்குனதான் அது. எனர்ஜி பூஸ்ட் பண்ணுங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டா சாப்பிடாம தூங்காம இது நியாயமே இல்லைங்க. முடியும். ஆனா அதோட இது மட்டும் எனர்ஜியாவே இருப்பாராம், அவங்க மட்டும் கழிச்சு போயிடுவோம். அது மட்டும் இல்லாம மனசளவுல பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எப்படி அலோவ் பண்றாங்க? இப்போ கீபா ஆகமரோட சக்ரா 2 மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. கதையை முடிச்சிடலாம். நம்ம தம்பி பல ஷாடோ கொண்டு வருவானே. இதான் என்ன, அவன் ஒண்ணுமே யூஸ் பண்ணல நம்மால. எல்லாம் முடிஞ்சது. எனக்கு இவனுங்க வேற நெகட்டிவாவே பேசிக்கிட்டு. கீபா சாதாரணமாவே மிருக மாதிரி சண்டை போடுவான். இப்போ அந்த மருந்தால அவனோட சக்கரா மிருகத்தனமாயிடுச்சு. அவனோட சக்கராவை 2 மடங்கு அதிகமாக்குற அந்த சக்தி இப்போ வேலை செய்யுது. கீபாக்கு ஏத்த ஆயுதம் அது.
நீ மாத்திரை போடாதான் நரி, நரோட்டோ பிறந்தனே நரிடா. நான் off balance ஆ இருக்கேன். counter attack பண்ண முடியாது. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ஒரே வழி. அவங்க என்ன தாக்க கூடாது. நல்லா மாட்டினியா? Man Beast, Ultimate Taijutsu. ஏய், Bangalore Fight. அப்பா இன்னும் அடி ஒன்று இடி மாதிரி வருது. வா நான் தான் போட்டி இன்னும் கடுமையாகும். கொஞ்சம் கஷ்டம்தான். இது 1க்கு 2 பேர். நான் கண்டிப்பா தூக்க மாட்டேன். நாள் ஹோக்காகே ஆவேன். அதுதான் அவனுடைய மந்திரமே. சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி குப்புறப்படுத்திக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டா கனவுல கூட அது நடக்காது. நான் வேணும்னா ஹோக்காகே ஆக முடியும். இதுவே அவனை வெறியத்துல. Come on. உன்ன மாதிரி பலவீனமான ஒருத்தனால எப்படி ஹோக்காகே எல்லாம் ஆக முடியும்? உனக்கு மூளையும் வேலை செய்யாதா என்ன? இல்ல, நீ தப்பா பேசுற கீபா. அவன் பலவீனமானவன் கிடையாது. ஊரே அப்படிதான் பேசினான். ஒரு நாள் எல்லாரும் பாப்பீங்க. நான் லார்ட் ஹோக்காகே ஆவேன். நான் யாருங்கிறத காட்டுறேன். எல்லாரும் பாப்பீங்க. அவன் என்ன மாதிரி கிடையாது. இந்த உலகத்து மாதிரியும் கிடையாது. நருட்டோக்கு நம்ம எல்லாரும் விட தன்னம்பிக்கை ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவனுக்கு ஆரம்பத்திலிருந்து எல்லாமே கஷ்டமா இருந்தாலும் அவன் என்னைக்கும் விட்டு கொடுத்ததே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறான். போராடுவான். அவனுக்கு துணையா யாரும் இருக்க மாட்டாங்க. உதவிக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி யாருக்கும் அக்கறையே கிடையாது. ஐயோ மாதிரியா இருக்கு, தனியா வேற இருக்காங்க. அது அந்த பையன் அவனை அவனே இம்ப்ரூவ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கான். நல்ல வேலை அவன் தோத்து போனான். இவெல்லாம் ஒரு நிஞ்சா ஆனானா ஓடு தாங்கும்னு நினைக்கிறேன் நீ. ஏன்னா அந்த பையனை தான் அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. அவன் மேல யாரும் மரியாதை காட்டினதில்ல. அவனை கொஞ்சம் கூட மதிச்சதே இல்லை. நீ யார் போய் பேசலாம்ல, வெட்கப்பட்டுனே நிற்பா இவ்வளோ. Shadow Clone Jutsu. ஏன்டா பேசுற? இங்க இருந்த பையன் தான் இன்னைக்கு 100 1000 வச்சுன்னுறான் கிடக்கணும். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது பார்க்கும்போது. இப்பதான் எல்லாரும் கவனிக்கிறாங்க. எல்றா எழுந்து சண்டை போடு நருட்டோ. இப்போ எல்லாரோட கவனமும் அவன் மேலதான் இருக்கு. என்ன மன்னிச்சிடு. உன்னால கண்டிப்பா ஹோக்காகே ஆக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஐயோ இனி இதெல்லாம் நம்ம சிங்க கலை இறங்கிச்சு. இறங்கினோடனே வந்து எல்லாருமே அதே தாங்க. அந்த பார்வை இன்னும் அவன் மேலே மாறலன்றது தெரியுது. இன்னுமா அந்த கிளாஸில் அவனை பார்த்தது மட்டம் தட்டினது இன்னுமா அவனை அப்படியே தான் பார்க்குறாங்கன்றதும் பார்வை இன்னும் அப்படியே தான் இருக்குது, மாறல. நம்ம டேலண்ட்டை காட்டுறப்போ தான் இந்த பார்வையே மாறும். இன்னும் ஒன்றுமே பண்ணலை. எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் எல்லா அடியும் வாங்கிட்டு லாஸ்ட்டாக தான் அடிப்பார். அந்த மாதிரி அடி தான் வாங்கிட்டு இன்னும் ஒன்றுமே பண்ணலை இந்த மால். அதுக்குள்ளே இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி அவனை ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க.
இது ரொம்ப கஷ்டம். எனக்கு கொஞ்சம் கண்ணே கலங்கிடுச்சு அந்த நருட்டோ ஸ்டோரி சொல்லும் போதுல. எல்லாரும் கூட்டமா இருக்கும்போது அவன் மட்டும் தனியா ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கி அவனுக்கு அவனே எல்லாத்தையும் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து என் தம்பி ஞாபகம்லாம் வந்துச்சு. என் சின்ன வயசுல வந்து என் தம்பிக்கு உடம்புல வந்து நிறைய அந்த புண்ணு சரங்கு அப்படிலாம் வரும்ல, அந்த மாதிரி இருந்தப்போ எல்லாருமே அவனை வந்து ஒதுக்குவாங்க. எனக்கு அப்போவே அவனை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அழுகையாக வரும் அவனை பார்க்கும்போது. நான் தான் போய் பேசிட்டு நான் தான் பார்த்துட்ருப்பேனா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. ஆமாம், இது எல்லாருக்கும் லைஃப்பில் ஒன்று நடக்கிறது தான் இது. அதனால தான் இது வந்து இந்த அந்த நருட்டோவே தனிமை அவன் மட்டும் கனெக்ட் ரொம்ப ஆகுது. கஷ்டங்க. எல்லாரும் சேர்ந்து ஒதுக்குறது வந்து ரொம்ப கொடுமை. அது ஒரு மாதிரியா இருந்தது. ஆமாம், அதனால தான் இப்போ நருட்டோ வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறதே அதுதான். என்ன ஒதுக்குனாலும் என்ன பண்ணாலும் அவன் நம்பிக்கை விடலை. சில பேர்ல என்ன எல்லாருமே ஒதுக்கிட்டாங்கன்ட்டு ஒரு மாதிரி விரக்தி ஆகிடுவாங்க. பட் இவன் வந்து அப்பயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், வரணும், இவங்க எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு நான் ஒரு நாளைக்கு வருவேன்டான்ட்டு அந்த முயற்சி தொடர்ந்து அவன் எடுத்துகிட்டே இருக்கான். அவனுக்குள்ளேயே அந்த நம்பிக்கை, இவ்வளோ பேர் அந்த நம்பிக்கை உடைக்கிறதான் பண்ணுறாங்க, யாரும் ஹெல்ப் பண்ண வரல. அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் உடைக்க தான் பார்க்குறாங்க. ஆனாலும் அவன் விட்டு கொடுக்கறதாவே இல்லை, அவனே தான் வந்திருக்கான். அவனுக்கு எவ்வளோ நெகட்டிவ் பாருங்க. சுற்றி மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவனால முடியாது, தோத்துரும், அப்படிதான் மைண்ட் செட்டே இருக்கு. ஒருத்தர் கூட என்கரேஜ் பண்ணி கத்தவே மாட்றாங்க. அவன் எல்லாருக்கும் கத்துறான், ஆனா அவனுக்கு அது யாரும் பண்ணவே இல்லையா. அது ஒரு மாதிரி இருந்தது. ஆமாம், அது ஒரு வழி தான். அது எல்லாருக்கும் வந்து இவன் பண்ணுவான், ஆனால் இவனுக்கு யாரும் பண்ணுவான். இவனை வந்து பார்க்குறதே எப்படி இருக்குன்னா, இவன்லாம் எனக்கு மாட்டில் வச்சு அசால்ட்டாக முடிச்சிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அவனை பார்க்குறாங்க. நம்மளால எங்கேயோ இருக்கான், இவ்வளோ பேரை சமாளிச்சுட்டு வந்திருக்கான்றதெல்லாம் தெரியல அவங்களுக்கு. அது ப்ரூவ் பண்ணுற இடம் தான் இது. இவனை அடிக்கிற அடிக்கு எல்லாருமே கப்சிப்பு நான் இதுமாரி நருட்டோ பற்றி பேசவே கூடாதுடான்ற மாதிரி முடியும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் நெக்ஸ்ட்டில் தான் பார்க்கணும். இதில் முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இவன் இந்த ஷேடோ குளோன் எடுத்து அதை நிற்க வச்சாலே எல்லாரும் வாய் மூடிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வாயெல்லாம் அடக்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா செம்ம அடி விழுந்துச்சான். ஃபேஸ்லாம் ஃபுல்லாக பிளட்டு தான். அதுவே ஒரு மாதிரி. ஆமாம், கீபாவும் சும்மா சொல்லக்கூடாது. பவர் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. ஒரு அடி 2 அடி தான் அடிக்கிறான், ஆனால் ஒன்று இடியுமே விழுது அடி. ஒருத்தடிச்சா பரவாயில்ல, 2 பேர் சேர்ந்து வேற இது பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. இவன் வந்து அந்த எனர்ஜி இதெல்லாம் எடுத்துட்டு மாத்திரலாம் எடுத்துட்டு பண்ணுறது வந்து புரியல. இப்படிதான் வைப்பாங்க, இது ரூல்லே இல்லாத மாதிரி தானே இருக்குது. அப்போ யார் வேணாலும் இந்த மாதிரி எனர்ஜி குறையிறப்போ அந்த மாத்திரமே வச்சுட்டு எல்லாருமே பண்ணியிருக்கலாமே. ஒருத்தருக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் கொடுக்குது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் வந்து இதெல்லாம் வந்து ரூல் தான் அப்படின்றாரு. அது எனக்கு புரியல. அதனால ஹினாட்டா செல்லக்குட்டி மட்டும்தான் நருட்டோ எப்பவுமே வந்து அவன் நினச்சி பார்க்குற ஒரே ஜீவன் அந்த இடத்துல அவன் மட்டும்தான். அது சின்ன வயசுலேருந்தே அவனுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணி அவனுக்காகவே யோசிச்சிருக்கா. அதுவுமே ஒரு மாதிரி எமோஷனல் தான். ஆமாம், எனக்கு என்னன்னா வந்து பின்னாடி இருந்து பார்க்குறா, போய் பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கம் தயக்கம், அதனாலே கிட்ட போக மாட்டேன்றா. பட் வந்து அவனுக்கு அது சந்தோஷமாக இருந்திருக்கும், நம்மளையும் ஒருத்தி பாப்பா கேர் பண்ணுவான்றது அவனுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். இன்னமும் அவன் விதி அவன் தனியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.